பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களை எப்போதும் போல சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லி உங்களை எல்லோருக்கும் ஜெபிக்கவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல நாளுக்காய், நல்ல வேளைக்காய், அவர் கொடுத்திருக்கிற தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகர் பல கேள்விகளை கேட்குறீங்க. நேற்று இரவில் கூட ஒரு அம்மையார், உங்கள் பேர் சொல்ல வேண்டாம், ஊர் சொல்ல வேண்டாம் சொன்னீங்க. நிச்சயமாக சொல்கிறதில்ல. உங்கள் பேரையும் சொல்ல மாட்டேன், ஊரையும் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொன்னாலும் சொல்ல மாட்டேன். ஏன்னா யாருடைய தனிப்பட்ட பெயர் பிரஸ்தாபமும் சொல்லுவது நல்லதல்ல. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதும்பாங்க. நான் ஊரையும் சொல்கிறதில்ல, பேரையும் சொல்கிறதில்ல. ஆனால் நீங்கள் கேட்ட காரியத்தை சொல்லுகிறேன். அப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும் போது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். நேற்று இரவில் பேசும்போது என்னோடு சொன்னீங்க, ஆகாரை குறித்து அநேகர் பேசுகிறார்கள். ஆனால் இந்த ஆகாரை குறித்து முழு அவளுடைய குணம், அவளுடைய அந்த கேரக்டர் எப்படிப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ளும்படி தெளிவாக எனக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லாரும் ஆகாரின் சத்தத்தை கேட்டார், ஆகாரின் சத்தத்தை கேட்டார், பிள்ளை இருக்கிற இடத்துல சத்தத்தை கேட்டார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆகார் ஆபிரகாமோடு வந்தவளா, அல்லது எந்த இடத்திலிருந்து இந்த ஆகார் இந்த குடும்பத்தோடு இணைந்தாள்? அவளுடைய ஆசீர்வாதம் பிற்காலத்தில் எப்படி இருந்தது? அவள் கடந்து வந்த பாதைகளை குறித்து கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்லுவீங்கன்னா அந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கேட்டீங்க. உண்மைதான், எத்தனையோ பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா ஆகாரை குறித்தும் அன்னாளை குறித்தும் அநேகர் சொல்லும்போது கோட் பண்ணுறாங்க, ஆனால் அவருடைய முழு காரியத்தையும் சொல்லுவதில்லை. நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டீங்க. ஆகையினாலே இன்றைக்கு உங்களோடு அதை குறித்து தான் பேச போகிறேன். உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. என்ன யாமிங்க, உங்கள் முழு பைபிளையும் கையில் எடுத்து, ஃபோனில் தயவு செய்து எடுக்க வேண்டாம். ஏன்னா ஃபோனில் எடுத்தீங்கன்னா சார்ஜ் பாதியில் வச்சுருப்பீங்க, இல்லை மறந்துருப்பீங்க. ஊடையில் ஏதாவது ஒரு எஸ்எம்எஸோ நோட்டிஃபிகேஷனோ அல்லது வாட்ஸ்அப்போ வந்து உங்கள் தியானத்தை குலைச்சிரும். ஆகையினால உங்கள் வேதத்தை கையில் எடுத்து எல்லாரும் ஒரு வசனத்தை திருப்ப போகிறீங்க. ஆதியாகமத்திலே 16வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்கன்னா அவளை குறித்து தியானிப்பதற்கு உதவியாக இருக்கும். அப்படி எல்லாரும் முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமம் 16:3 எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து நீங்களும் நானும் பாட போகிறோம். இயேசுவே உன் நாமத்தினார் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றி உள்ள இதயத்துடன் குடினோம் இந்நாளிலே. இயேசுவே உன் நாமத்தினார் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றி உள்ள இதயத்துடன் குடினோம் இந்நாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போ. நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் நாங்கள் ஜீவிப்போ.
உலகில் நெறித்தபடியே நடந்து நிலையில் உலகில் நெறித்தபடியே நடந்து பிரகாசித்திட சதா ஜீவன் கண்டடைந்தோ நிலையில் உலகில் நெறித்தபடியே நடந்து விண்ணொளி பிரகாசித்திட சதா ஜீவன் கண்டடைந்தோ எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போ நன்றிக்குள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போ. மண்ணை நாடி பொன்னை அடைந்தோ புகழ் தேடியே மாற்றம் கொண்டு மண்ணை நாடி பொன்னை அடைந்தோ புகழ் தேடியே மாற்றம் கொண்டு பிள்ளை நோக்கி ஜெயம் பெற்றோ இயேசுவில் தரிசனத்தா மண்ணை நாடி பொன்னை அடைந்தோ புகழ் தேடிய மாற்றம் கொண்டு வெள்ளை நோக்கி ஜெயம் பெற்றோ இயேசுவில் தரிசனத்தா எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போ நன்றிக்குள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போ. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். இந்த ஆகார் என்பவள் யார்? எகிப்து தேசத்திலிருந்து வந்தவள். ஆபிரகாம் வரும்போது கூட்டிட்டு வரல. ஏன்னா ஆண்டவர் அழைத்து வரும்போது அவனுக்கு சொன்னார், ஆதியாகமம் 12 நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் அழகா அவர் அழைக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஏன்னா இவர் ஒரு காலத்துல சிலை வணக்கத்தில் இருந்தவர். ஒரு என்னும் பேருல தேராக என்னும் பேருல பேரு பெற்ற மனுஷன் ஒருத்த வாழ்ந்தா. ஒரு என்னும் பேருல தேராக என்னும் பேருல பேரு பெற்ற மனுஷன் ஒருத்த வாழ்ந்தா. அவன் மண்ணினால சிலையை செய்து மண்ணான தொழிலை செய்து மடமையான தொழிலை செய்து வாழ்ந்தான். மண்ணான தெருக செய்து மண்ணான தொழிலை செய்து மடமையான தொழிலை செய்து வாழ்ந்தான். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஆபிரகாம்னு பேரு வச்சு நீதியுள்ளவன் பசிதாகமுள்ளவன் நீதி உள்ளவன் தேவ பக்தி உள்ளவன் தேவ சத்தம் கேட்டு தன்னை சத்தம் செய்த நல்ல 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 நண்பன் தேவ சித்தம் செய்ய தந்தம் கேட்டு தன்னை சத்தம் செய்த நல்ல நண்பன்
ஒரு எண்ணம் பேருல தேராக என்னும் பேருல பேரு பெற்ற மனுஷன் ஒருத்த வாழ்ந்தான். அவன் மண்ணினாலே சிலைகள் செய்து மண்ணான தொழிலை செய்து அடமையான தொழிலை செய்து வாழ்ந்தான். ஒரு காலத்துல தேராகு இவனுடைய தகப்பன் சிலைகளை செய்து வாழ்ந்தவன். இவனைத்தான் ஆண்டவர் அழைத்தார். எப்படி அழைத்தார்? நீ உன் தேசத்தை. முதல்ல ஆண்டவர் அழைக்கும்போது எந்த இடத்துக்குனாலும் நம்ம போய்த்தான். ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல பிறந்திருப்போம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் மறக்கக்கூடாது. தீர்க்கதரிசி எவனும் தன் சொந்த ஊரிலே மகிமை அடைய மாட்டான். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார். ஏன்னா அவர் நாசரேத்துக்கு வரார். வரும்போது அவரை கேட்குறாங்க, கப்பர்நாகமில் ஏகப்பட்ட அற்புதங்களெல்லாம் செஞ்சு ஐயா, இங்கேயும் அதை செய்யினார். அவர் அங்கே ஒரு அற்புதத்தையும் செய்யலை. ஏன்னா வைத்தியனே தன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி அந்த இடத்த விட்டு போனார். அப்படி சொல்லும்போது தான் சொன்னார், தீர்க்கதரிசி எவனாக இருந்தாலும் சரி தான் ஊரில் என்ன செய்ய மாட்டான், மகிமை அடையவே மாட்டான். இன்னைக்கு பாருங்கள், எந்தெந்த ஊர்லேருந்து வந்தவங்களோ எந்தெந்த தேசத்துலேருந்து வந்தவங்களோ ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் வைத்திருப்பார். தூத்துக்குடியில் பிறந்த அகஸ்டின் ஜோகுமார் எங்கே போயிருக்காரு? மிஷனரிகளின் கல்லறை என்று சொல்லப்படுகிற பீகாரில் போய் உட்கார்ந்துருக்கார். எங்கோ பிறந்த சீகன் பால்க்கு எங்கே வந்து உட்கார்ந்தாரு? தரங்கம்பாடியில். அதே போல் எங்கோ இருந்த கால்டுவெல் எடையன்குடியில் வந்து உட்கார்ந்தார். மர்காஷியஸ் எங்கே வந்து உட்கார்ந்தார். இப்படி ஒவ்வொருத்தரையும் நாம் பார்க்கலாம். தொப்பியில் கூழ் வாங்கி குடித்த ராகுலண்ட், இப்படி ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கலாம். எங்கோ இருந்து ஆண்டவருடைய அன்பை பெற்று அழைப்பை பெற்று வந்தவர்களில் நமக்கு முன்னோடி யாருன்னா ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஏன்னா ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். பேதுரு அழைக்கும் போது அவன் இருக்கிற இடத்துக்கே போய் அழைச்சார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவன் எங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தானோ, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அவன் எந்த இடத்துல மீன் பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் கிடைக்காம ராத்திரி முழுக்க அலசுன்னு அலசி ஒரு காரியமும் முடியாமல் கடைசியில் வலையவாது சரி பண்ணுமோ படகையாவது கொண்டாந்து நிப்பாட்டிட்டு வலையை பழுது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் இருக்கிற இடத்துக்கே போய் அவனை அழைச்சார். எப்படி அழைச்சாரு? மீனுக்கார பேதுருவா இருந்தான். மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. பால மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, பால மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க. ஏசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க, சுத்த மீன் நானுங்க, மத்தி மீன் நானுங்க. ஏசு ராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க. 5 மீன் 2 அப்பங்க, அந்த ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. மீன் பிடிக்கிற இடத்துலையவோ அவனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு, வாப்பா இனி யாரை பிடிக்க போற? மீனை பிடிக்க வேண்டாம், மனுஷரை பிடிக்கிறவனா மாற்றுவேன்னார். செபுதேயுவின் குமாரரை அவங்க இருக்கிற இடத்துலையே போய் சந்திச்சு, ஆண்டவர் என்னை பின்பற்றி வானார். அப்படியே விட்டுட்டு என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு கிடைத்த அழைப்பு வித்தியாசமானது. முதல்ல விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற அந்த ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது சிலவற்றை அவனோடு கொண்டு வந்தான் என்றும் வேதம் சொல்லுகிறது.
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும், நல்ல கவனிங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். கானான் தேசத்துக்கு தான் புறப்பட்டு போனார். எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறங்கினேன்னு யார்கிட்ட சொன்னார்? மோசே இடத்துல சொன்னார். இந்த ஆபிரகாம் கானானுக்கு வரும்போது தனக்கு வீட்டில் இருந்து தான் கொண்டு வந்தான், தான் மனைவி மட்டும்தான் கூப்பிட்டு வந்தான். அப்போ அந்த ஆகார் எப்படி வந்தா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக நமக்கு எழுதிப்பட்டிருக்கிறது. 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். யார் நிமித்தம்? கூட்டிட்டு வந்த மனைவியாகிய சாராய் நிமித்தம். ஏன்னா அவர் முதல்ல எங்க போய் சேரார்? 12ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 11 எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, ஏன்னா ஒரு பஞ்சம் உண்டானது தேசத்துல, ஒரு பெரிய பஞ்சம் உண்டாச்சு. அந்த பஞ்சத்தினால அவன் இருக்கிறதுக்காக அப்படி புறப்பட்டு எங்க வந்துட்டான்? ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவியாகிய சாராயை பார்த்து, பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். நல்ல கவனிங்க, புருஷன் அழகை ரசிக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் நீ புருஷன் அழகா இருக்கன்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்கவும் செய்யாதீங்க. என்னதான் இருந்தாலும் சரி, ஆமாம் அழகாக இருக்கு, ஆமாம் போதும் அழகு, அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உன்னத பாட்டை கொஞ்சம் வாசிச்சிருந்தாங்கன்னா, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் மணவாளியே அப்படின்னு சொல்லலாம். அவளும் என் நேசர், ஆயிரங்களில் 10,000ங்களில் சிறந்தவர், என் நேசர் அழகு வாய்ந்தவர், அன்பு மிகுந்தவர், அறிவு நிறைந்தவர், அனைத்தும் அறிபவர் என்றெல்லாம் உன்னத பாட்டை படிச்சிருந்தோம்னா கூட கொஞ்சம் யோசிக்கலாம். சாராய் மிக அழகான ஒரு பெண். அழகு எப்பவுமே ஆபத்து. நாம் அடிக்கடி பாடுவோம், அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் போனால் சந்திக்குமே, மனமதே உன் ஆண்டவரை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. அல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. சொல்லுங்க, அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் போனால் சந்திக்குமே, மனமதே உன் ஆண்டவரை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே. அது பழைய காலத்துல. ஃபாதர் காலத்தில் என்னது? அழகெல்லாம் அற்று போகும் எழில் ஏமாற்றும், அழகெல்லாம் அற்று போகும் எழில் ஏமாற்றும். கவர்ச்சியெல்லாம் ஒரு காதல் நீர்
கடந்து போகும் சீக்கிரத்தில், கவர்ச்சியெல்லாம் ஒரு காதல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம். ஏன்னா இந்த சாராளை குறித்து வேதம் சொல்லுது, புருஷனை எப்படி தான் கூப்பிடுவாளாம்? ஆண்டவரே. எத்தனை வீட்டில் இருக்கு ஆண்டவனேன்னு கூப்பிட வேண்டாம், அடேன்னு கூப்பிடாம இருந்தா பரவாயில்ல. ஏன்னா அவ்வளோ மரியாதை புருஷன் மேலே. ஏன்னா புருஷன் யாரு? எபேசியர் 5:21 படி புருஷன் யாருங்கிறது இருக்கு. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். ஆனா தலை எங்க இருக்கு, வால் எங்க இருக்கு? இதை குறிச்செல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா நீங்களும் கோச்சிக்கிட்டீங்க. அழகா இருந்தது ஆபத்து. இன்னைக்கு சாராளுடைய வாழ்க்கையில் அதனால தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவள் வாழ்க்கையில் தான் உண்மையான அலங்காரம் என்ன, புறம்பான அலங்காரம் என்ன என்பதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளணும். இந்த சாராயை அழைத்து வந்தான் எகிப்துக்கு. அப்படி வரும்போது அவள் அழகாக இருந்தா, அதனால் பார்த்தான் அழகு ஆபத்து. அதனால் நம்ம போகிற இடமோ அந்நிய இடம், அதனால் கொஞ்சம் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்ய? நீ என்னுடைய சகோதரின்னு சொல்லு அப்படின்னா. அதனால் சகோதரின்னு சொன்னால் தன்னை காப்பாற்றி கொண்டான், தன் மனைவியை காப்பாற்ற முடியலை. எனக்கு அன்பாவளே, அவளை காப்பாற்ற முடியாதனால பார்வோன் அவளை பார்த்து அவளை கொண்டு போயிடான். கடைசியில் தேவன் அவனுக்கு சொப்பனத்தில் காண்பித்த போது அவன் பயந்து நடுங்கி, ஏன் இப்படி செய்தாய் என்று ஆபிரகாம்கிட்ட கேட்டபோது, அவன் மனைவி அழகாக இருக்கா, அவளை கொண்டு போடுவாங்கன்னு நான் சொன்னேன்னா, நல்ல காரியம் செஞ்சப்பான்னு சொல்லி அவனுக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்தான். அதான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. 16ஆம் வசனத்தை பாருங்க. அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டி, அவன் நிமித்தம் ஆபிராமுக்கு தயை பாராட்டி அவனுக்கு ஆடு மாடுகள் கழுதைகள் வேலைக்காரிகள் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இந்த வேலைக்காரியில வந்ததான் ஒருத்தி யாரு? ஆகார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? மறக்காமல் ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? நான் போய் யார் வீட்டை தட்டி எனக்கு காணிக்க விடுங்கன்னு கேட்டதும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. ஆண்டவர் எனக்கு அப்படி சொல்லவும் இல்லை. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று யாத்திராகமம் 20:24 நான் இந்த ஊழியத்திற்கு வரும்போது வாக்கு கொடுத்தார். இன்று வரை அதை நிறைவேற்றி வருகிறார். ஏன்னா அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் கிடையாது, மனம் மாறுவதற்கு ஒரு மனுப்புத்திரனும் கிடையாது, சொன்னதை செய்யாமலும் இருக்கவே மாட்டார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்வோமானால் நிச்சயமாக அழைத்தவர் உண்மையுள்ளவர். தொலைக்காட்சியை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை கேட்பீங்க, ஐயா நாங்கள் தினந்தோறும் பார்க்குறோம், உண்மைதான், ஆனால் நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் ஐயா, ஏதாவது உதவி செய்யணும்னா என்ன வழி உண்டு? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். ஒன்றில் பிஜிஎம்னு வரும், இன்னொன்று பிளைண்ட் மினிஸ்ட்ரின்னு வரும். அது மட்டுமல்ல, ஒருவேளை ஐயா நாங்கள் என்ன கொடுத்தாலும் கணக்கு வைப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கு வழி உண்டு சொல்கிறேன். அது மட்டுமல்ல, தாங்கள் தபால் மூலமாக ஏற்கனவே தொடர்பு கொள்கிறையா, மணி ஆர்டர் கமிஷனும் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் செய்யணும்னு நினச்சா கூட முடியலை இன்னைக்குன்னா, உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் தரேன், போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட், அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். 36 35 38 89 63 இந்த நம்பரை போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் பேங்க் புக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களே கம்ப்யூட்டரில் அடிச்சு சொல்லுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் இருக்குது, அது வழியாக நீங்கள் அனுப்பலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே, அதனையா 10 to 5 ஆஃபீஸ் டைம் மாதிரி வைக்கிறீங்க அம்மைங்க. உண்மைதான்,
24 மணி நேரம் நான் அவங்கள்ட்ட ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்காமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் வேணால் சரி அவர் எங்கே இருக்காருன்னு நினச்சிக்கலாம், ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரே. அவருடைய கண்களுக்கு நம்ம தப்பி ஓட முடியுமா? நான் தெருவில் பிரசங்கம் பண்ண போகிற ஆள், அங்கே எங்கே போய் தான் பண்ணால் தான் அந்த சபையை நடத்த முடியும். ஏன்னா 2 சபையும் பார்வையற்ற மக்கள் சபை. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வாரம் வேனுக்கே 4000-5000 செலவழிக்கணும். வர்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 கிலோ அரிசி இல்லாமல் அனுப்புறதே இல்லை. ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புகிறேன். ஏன்னா அவங்க போய் பட்னி பசியோடு இருந்தால் விசுவாசத்தில் நிற்க மாட்டாங்க. இதெல்லாம் எப்படி செய்கிறது? வெளியே போய் ஊழியம் பண்ணாதான். ஆகையினால் 10 to 5 கூப்பிட்டிங்கன்னா, நான் ரெக்கார்டிங்லேயோ ப்ரோக்ராம்லேயோ உபவாச ஜபத்திலே இல்லாமல் இருந்தால் கட்டாயம் எடுப்பேன். இல்லைன்னா உங்கள் மிஸ்காலை பார்த்துட்டு நான் திருப்பி கூப்பிட்டுருவேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆசைக்காய் ஸ்தோத்திரம். வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் என்று ஒரு பக்தன் பாடினானே. உமது வேதம்தான் என் மனமகிழ்ச்சி என்று சொன்னானே சங்கீதக்காரன். அப்படி வேதத்தில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைக்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிற அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், வேதனைகள் மாறட்டும் சுவாமி. யார் யார் எந்தெந்த இடத்துல அமர்ந்து கொண்டு என்னென்ன வேதனையோடு, மனதிலே பாரத்தோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து எனக்கும் ஒரு நாள் வருமா, எனக்கும் ஒரு விடுதலை கிடைக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா என்று எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு அன்பு பெரியோருக்காய், சிறியோருக்காய், பிள்ளைகளுக்காய், வாலிபருக்காய், முதியோர்களுக்காய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒருவேளை தகப்பனை இழந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். மனைவி இழந்த புருஷனுக்காய், புருஷனை இழந்த மனைவிக்காய், தான் பெற்ற பிள்ளையை மருத்துவமனையிலேயே பறிகொடுத்துட்டேனே கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் கண்ணீரும் களிப்பாய் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.